வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய நேரம் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்போ செய்யணும், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து நிறைய தடவை வந்து அது பண்ண முடியாமல் போயிடும். ஆமாம், ஒரு இடத்துக்கு வந்து 9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு நமக்கு முடிவு பண்ணியிருப்போம். முதல் நாள் இரவே முடிவு பண்ணியிருப்போம், சொல்லவும் செஞ்சுருப்போம். ஆனால் இன்னும் நேரம் இருக்கே, என்ன பண்ணுவோம், மொபைல் நோண்டுவோம், இல்லை ஆப்ஸ் ஏதாவது திறந்து பார்த்துட்ருப்போம் ஃபோனில். அப்புறம் பதன்னு ஓடி அங்கே போய் வந்து ஒரு 9:15 சேருவோம். இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு செய்யணும்னு தோணும் ஒரு விஷயத்த, ஆனால் செய்யவே மாட்டோம், தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வரும்போது என்ன ஆகுது, நமக்கு வந்து நம்ம மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. நம்மளால் இதை செய்ய முடியுமா, நமக்கு இது இயலாமையோ அப்படின்னு நினைக்க தோணும். இது பேர் தான் எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன்றக்கூடிய ஒரு டெர்மினாலஜிங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் மேலே எந்த விதம் இல்லை, ஆனால் நீங்கள் பார்க்குற பார்வையை தான் வந்து மாற்றிக்கணும் அப்படின்றாங்க. இது எப்படி பண்ணலான்னா, ஒரு சில ஸ்டெப்ஸு சொல்கிறாங்க. படிப்படியாக நீங்கள் இதை ஃபாலோ எல்லாமே வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதுதான் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துங்க ஒரு பெரிய விஷயமாக ஒரு வேலையை வந்து பார்க்குறத விட்டுட்டு சின்ன சின்னதாக ஒரு கூறு போட்டு இவ்வளோ தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து அந்த வேலை கூட, இந்த வேலையை நான் ஒரு 5 நிமிஷம் தான் நான் பண்ண போகிறேன். ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், ஒரு ஜிம்முக்கு போகிறோம், இல்லை இன்றைக்கி எனக்கு உடம்பு வலிக்குது, ஐயோ 1 மணி நேரம் நான் பண்ணணுமா அந்த ஜிம்மை, வேண்டாம் நான் போவேன், இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் முடிகிற வரைக்கும் பண்ணுவேன், ஆனால் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போவோம். 5 நிமிஷன்றது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணியிருப்போம். அடுத்து வந்துங்க நம்ம பார்த்தோம்னா 3வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கவன சிதறலை கம்மி பண்ணிக்கணுங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு யாருக்காவது ஒரு வாட்ஸ்அப் அனுப்பணும், செய்தி அனுப்பணும் அப்படின்னா நம்ம ஃபோனை திறந்து இன்ஸ்டாகிராம் போய், ஃபேஸ்புக் போய், லிங்க்டின் போய், யூடியூப் போய், இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையே என்ன பண்ண வந்தோன்றதை செய்தி அனுப்ப வேண்டிய வேலையே மறந்துடுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், கவன சிதறல். அடுத்து நமக்கு வந்து டு டூ லிஸ்ட் ஒரு 3 வேலையை மட்டும் வச்சுக்கணுங்க. இந்த 3 வேலையை மட்டும் நான் வச்சு இன்றைக்கி முடிச்சுடுவேன் அப்படின்றத கிளியராக நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த 3 வேலையை டிக் பண்ணுறதுக்கு ஈஸி. இல்லை ஒரு 100 ஐட்டம் இல்லை ஒரு 50 ஐட்டம் வச்சு நம்ம டு டூ லிஸ்ட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம், எதுவுமே முடியாது. கடைசி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நம்ம குறை சொல்கிறத முதல் நிறுத்திக்கணும். இது என்னால் முடியல, நான் ரொம்ப சோம்பேறி, நான் அதுன்றதை விட இந்த 5 விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி இன்னும் சிறப்பாக ப்ரொடக்டிவாக நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.